மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். முதலமைச்சரின் பெருந்தன்மை கருணையால் தனக்கு மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பின் பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது என்ன? தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன் பெருந்தன்மை கருணை இந்தியா கூட்டணியில் தாவேகா இடம்பெறுமா என 2 நாட்களில் தேசிய தலைவர்கள் அறிவிப்பார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் நிவேதித் ஆல்வா பேட்டி. Any talk or any questions about the India alliance are handled by our national leadership in Delhi. It is they who will answer going forward over the next few days. You have many questions. All those questions will be answered by our national leadership, as it is they who take decisions on all India alliances. பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆதரவு கேட்டு யாரும் எங்களை அணுகவோ ஆலோசிக்கவோ இல்லை என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் கருத்து. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு சிபிஎம் எதன் அடிப்படையில் ஆதரவு என்பது ஏற்கனவே தெளிவாக கூறப்பட்டு விட்டது என்றும் எக்ஸ் பதிவு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இவற்றுடன் சிபிஐ, சிபிஎம் சேர்க்கப்பட்டதாக பிரவீன் கூறுவது அதிக பிரசங்கித்தனம் என்றும் காட்டம். பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளது போன்று தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறவில்லை என வீரபாண்டியன் விளக்கம். பிரவீன் சக்கரவர்த்தியின் வலைதள பதிவு தவறானது எனவும் அறிக்கை. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் நிறைவு செய்து எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தல். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார். புதிய பாதையில் புதிய இயக்கத்தில் பயணிக்க உள்ளதாகவும் ஆனந்தமாக அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாகவும் அண்ணாமலை அறிவிப்பு. ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூவ்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. தமிழகத்தில் நடக்கும் அடுத்த தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவோம் என அண்ணாமலை அறிவிப்பு. தனது கட்சியை பொறுத்தவரை யாரும் நிரந்தர முதல்வரும் இல்லை, யாருக்கும் நிரந்தர பொறுப்பும் இல்லை என பேச்சு. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா, கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும். நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும். இதுவரை வந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட பாதையில் பயணிக்க உள்ளதாக அண்ணாமலை கருத்து. தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தும் இயக்கமாக நம் இயக்கம் செயல்படும் என்றும் விளக்கம்.
கடந்த 2020ஆம் ஆண்டின் போது நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க காத்திருந்த போது அவரது இயக்கத்தில் இணைய வாய்ப்பு வந்தது. ரஜினிகாந்தின் அழைப்பை ஏற்காமல் பாஜகவில் இணைந்ததாகவும் விளக்கம். ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃபிளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த போன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். புதிதாக கட்சி தொடங்க உள்ள அண்ணாமலையின் உறுப்பினர் சேர்க்கைக்கான லிங்க் வெளியீடு. வியோர் தி லீடர் என்ற இணையதளத்தில் நொடிக்கு ஒருவர் என சேர்ந்து வரும் நிலையில் இதுவரை 5 லட்சம் பேர் இணைந்தனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் ராஜினாமா ஏற்பு. பாஜகவில் இருந்து விலகி புதிதாக கட்சி தொடங்க உள்ள நிலையில் அண்ணாமலைக்கு பெருகும் ஆதரவு. நெல்லை, தூத்துக்குடி நகரில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். அண்ணாமலையின் விலகலால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம், ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் உரிமை உண்டு எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாத RSS பிஜேபி அமைப்பின் புதிய திட்டம் தயாராகிவிட்டதா என மாணிக்கம் தாகூர் கேள்வி. பெயர் மட்டும் புதிதாக இருக்கலாம், கொள்கை, கட்டுப்பாடு, நோக்கம் அதே பழையதா என அண்ணாமலை புதிய கட்சியை மறைமுகமாக குறிப்பிட்டு பதிவு.